அப்படின்னு வேஷி பிடித்து வந்த வழியாக சரி எங்க வர்றாங்க? எங்க வருகிறார்? தன்னுடைய ஊர் சொந்த ஊர் மலையங்குளத்துக்கு மலையங்குளத்து வருகிறார். அண்ணம்மாரிடம் அண்ணம்மாரிடம் பழக்கூடி கோனாரு பஞ்சம் போலைப்பதற்கு மாடு வளர்ப்பதற்கு இடையில் பார்த்தோம் அண்ணா தேசம் தன்னாதிலே அழகுடைய கிராமம் அது ஆவக்கடல் பக்கத்திலே வடக்கங்குளம் போற வழி 1 கிலோமீட்டர் அதுக்கு பக்கத்துல 1 கிலோமீட்டர். அதாவது நம்ம சொல்ல ஒரு கை ஒரு கல் மயில் அப்படின்னா இப்ப முன்னா கிலோமீட்டர் என்னாச்சு? 1 மைல்னா 3/4 கிலோமீட்டர். ஓ இரு நிக்கல. சரிதான். சரி சரி. அப்ப என்ன செய்யணும்? பக்கத்துல இருக்கண்ண அப்படியா? மாடநாடார் குடியிருப்பு. அந்த ஊர்ல பார்த்தா விளைச்சல்னா அமோகமா இருக்கு. கடு விளைச்சல். ரொம்ப விளைச்சல். என்ன எங்க பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு புல்லு. என்ன ஆடு மாடு மேய்ச்சலுக்கு ரொம்ப அற்புதமான சரியான இடம் சொல்லுவாங்கல்ல. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் அதுக்கு சில தகுதி வேணும். கண்டிப்பா. எந்த இடத்துல மேயும் எந்த இடத்துல மேயாது எந்த இடத்துல மேயாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது அறிந்து தெரிந்து வந்தவல்ல தம்பி. சின்னாண்டி கொண்டார். என்ன 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 ஐயா சரி கடையை பத்துவோம். கடையை பத்திடுவோமா? ஆமா. என்ன கடையை பத்தணும்னா நம்ம அம்மால கும்பிட்டுட்டு போகணும்னே. என்ன அப்படி சொல்லிட்டேன்? நல்ல முத்தால அம்மால நம்ம அம்மா நல்ல முத்த அம்மால கும்பிடாம போலாமா? போக கூடாது. என்ன மறுநாள் அழகாக மறுவள்ளி கிழமையிலே பெரியா ஆண்டி கோனார் சின்னாண்டி கோனார் அழகு களக்குடி கோனாரும் சரி அழகாக மாட்டு மந்தை திறந்து எல்லாம் வீட்டு தரமா சொல்லிட்டு அம்மா என்ன நாங்கெல்லாம் கடமளிக்க போறோம் தென்னாடு போறோமா? ஆமா. அதனால பிள்ளைகள்லாம் பத்திரமா பாத்துக்கோ. பிள்ளை ஒட்டியெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சரி பெரியாங்கோனார் சரி சின்னாங்கோனார் களக்குடி கோனார் 3 பேர் சேர்ந்து அந்த அழகான நல்ல முத்தம்மாளுடைய வாசலிலே வந்து தேங்காய் பழம் எல்லாம் உடைத்து வைத்து அழகாக மாட்டு மந்தர்கள்ல சரி அந்த பசு கடை அந்த கடை அப்படி திறந்து சரி அப்படி வீடு விட்டு வர போது மது கட்டு நடை விட்டு வர போது நடைபடி கட்டுதையா அந்த இருந்து அலறிடும் அந்த ஓலையிட ஒத்தாந்த ஓலடுது. பூனை குறுக்க வருது. ஆமா. சர்ப்பம் எதிர வருது. அது மட்டுமா? வேற என்ன? ஒரு வாழாத வாங்கும் வரி சோழாக நெருப்படுத்து வாங்கும் ஒருமை சோழாத நெருப்படுத்து எதிர வரவும் கண்டா அதையா சகலம் நினைச்சாங்களா? நினைக்கல. அதையும் சகலம் என்று நினையாம நல்ல முத்தம்மாவை வணங்கி அதை விட்டு வெளிகடந்து வருகிறார்கள். எங்கே வருகிறார்? எங்கே கட மதிக்கணுமே சரி என்று வருகின்ற போது அம்மையா என்னாகின்ற என்னையா குதையா அந்த மலையங்கோல விட்டல்ல பெரியாங்கோனா சின்னாங்கோனா அழகுடி கோனாரும் மாடுகளை பத்தி கொண்டு மாடுகளை பத்தி
கெடமறிக்க பயணமான கடைமறிக்க வேணும் வேலுவென்று அங்கோனால் சின்னாங்கோனா வருகையுடன் வாரா வாராரே மேடம் அருகால் விட்டல்லவா அங்கு வடலி தான் கடந்து நடந்து கஞ்சால் மடம் விட்டல்லவோ கத்திரி பாரு விட்டல்லவா விட்டல்லவா கோலம் பாதையாக உள்ள கோலம் தான் கடந்து கடந்து பட்டாள பொதுரு விட்டு சென்னிமல பாதையாக நாங்கள் எரி வந்து அடைந்து அடைந்து மலை பெருமானை பெருமாளையோ நாச்சியாறு அடிபணிந்து பணிந்தோ அதை விட்டு வெளிகேடந்து கடந்து வாகை கோலம் போகும் விட்டு வருஷையுடன் வாராரே வாராரே அழகான கொங்கம்மாக கிளைகளை பற்றி கொண்டு கிளைகளை பற்றி கொண்டு திருத்தியுடன் வருவாரா கடைகளை பற்றி கொண்டு கடைகளை பற்றி கொண்டு கிருபையுடன் வருவாரா அப்படி கடைகள் எல்லாம் பத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த பெரியாங்கோனார் சின்னாங்கோனார் களக்குடி கோனாரும் மூன்று பேரும் சேர்ந்து நாங்குநேர் எல்லையிட்டு ஆமா நாகநேரி பெருமாளையும் வளர்மதி அம்பிகையை அடிதொழுது நாச்சியார் அடிபணிந்து சரி எங்க வருதா அடுத்தால தெற்கு முகமா திரும்பி வருகிறான். தெற்கு முகமாக சரி அந்த தெற்கு முகமாக தான் கடந்து தெற்கு வள்ளியூர் போக்கு விட்டு ஆமா ராதாபுரம் எல்கை விட்டு கலந்தவனை தான் கடந்து சரி முத்துசாமி புறமு விட்டு ஆமா பாம்பன் குளமு விட்டு ஆமா கடம் கொண்டு காற்றடிக்கும் பனகுடிமான் நன்னகரம் பனகுடி அந்த நன்னகரம் அதை விட்டு வெளிகடந்து சரி அந்த காவ கிணறு அழகாக விளக்கு விட்டு சரி குமாரபுரம் ஆமா விளக்கு விட்டு மாடநாடல் குடியிருப்பு மாடநாடல் குடியிருப்பு குடியிருப்பு வந்து சேருவார் அந்த மாடநாடல் விளையதிலே அதிலே பெரியாங்கோனா சின்னாங்கோனா ஓனா அட கூடி கோனார் ஓனாரோ மாடநாடல் விளையதி அதிலே மாடநாடல் விளையதி அதிலே கடமறிக்க வைப்பாரா வாடநாடார் விளையதிலே வாடநாட விளையதிலே வைப்பாரா அழகாக கடை மறித்து அரித்து இருக்கும் போது ஐயா என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ வெக்கப்படாம கேளுங்க. வெக்கப்படாமன்னா அரிசி வேணும், பருப்பு வேணும், மஞ்ச மசாலா சாமான் வேணும், வெங்காயம் வேணும், பச்சை மிளகா, தக்காளி, புளி புளி வேணும் வேணும், ஐயா. கரைக்க வேணும். இன்னொன்னு தெரியுமா? என்ன ஆட்டு கடையில கத்திரிக்காய் சொட்டு, சரி அந்த கத்திரிக்காய் சொட்டு அழகா புளி போட்டு பிசைஞ்சு ஆ வெங்காயம் மிளகா போட்டு சாப்பிட்டுருக்கியா? அது சாப்பிட்டது இவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளவு ருசியா இருக்குமா? சீக்கிரம் போயிட்டு வாங்க. நன்றி நன்றி. ஐயா இந்த புளி பணிஞ்சு சாதம் வைத்து சோறு பங்கி புளி தண்ணி சொல்லுவாங்க.
புளி தண்ணி புளி பிசைஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா, அதுக்கு வேற ஊத்தி சாப்பிடுறதுக்கு புளி தண்ணி. சரிதான் சரிதான். அது லைப்பா நல்லா இருக்கும் இல்லையா? அழகா இருக்கும், பேஷா இருக்கும். ஆமா ஐயா, என்ன என்ன வேணாலும் வெக்கப்படாம கேளுங்க. எனக்கு கத்திரிக்காய் வேணும், தக்காளி வேணும், பச்சை மிளகாய் வேணும், அவரைக்காய் வேணும், சொரைக்காய் வேணும், புடலங்காய் வேணும், பூசணிக்காய் வேணும், கேரட் வேணும், பீன்ஸ் வேணும். ஐயோ, சொரைக்காய் நம்ம தோட்டத்துல கிடையாது. பரவாயில்ல, சந்தையில வெங்காண்டு தாங்க. பீன்ஸ் கிடையாது. ஐயோ, சீனி அவரைக்காய் இருக்கு, கொத்தவரைக்காய். சீன அவரைக்காய், அதுக்கு பேர் இன்னொரு பேர் உண்டுல, என்ன உண்டு? கொத்தவரைக்காய். கொத்தவரைக்காய் அது இருந்தா போதும். சரி ஐயா, என்ன இந்தாருங்க. அப்படின்னு பெரியாங்கோனார் சின்னாங்கோனாருக்கு கலைக்குடிக்கோனாருக்கு அவருக்கு வேண்டி என்னென்ன பொருள் வேணுமோ. ஆமா ஆமா. யாரு? மாடனாருடைய மச்சன மாணிக்க நாடாரு எல்லாம் வேண்டியது எல்லாம் அள்ளி கொடுக்காரு. வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்த போது சாப்பிடுங்க. கடை மறித்து அப்படி இருக்கும் போது என்ன ஆகிறது? என்ன ஆகிறது? கடை மறித்து இருக்கும் போது இருக்கும் போது நாடர் குடியிருப்பு கோனார் சின்னாங்கோனார் மறிக்கும் நேரம் ஒரு நாள் முதலா இவங்க கடை மறித்து சரி இருக்கின்ற போது ஆமா என் அம்மை முப்பந்தர இசைக்கு அம்மாளுக்கு மாடு நாடார் குடியிருப்பில் நிலையம் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா, அம்மைக்கு போட்ட பலனுக்கு கடா. ஆமா கடா. அந்த கடா எப்படி இருக்கு? கருங்கடா. கருங்கடா அந்த கடா எப்படி இருக்குன்னு அழகா வளர்ந்து இருக்கு. 10 மாசம் வளர்ந்து கடாய பார்த்தா அழகாக 2 வருஷம் 3 வருப்பு வளர்ப்பு கடாம இருக்கும். பருவமா இருக்கு. அதை மாடத்தி அம்மா சரி வளர்த்து வருகிறான். அவ வயக்காட்டுல அப்படி மேய்க்கதும். ஆமா, மேய்த்து கொண்டு சரி அப்படி அங்க இருக்கிற மோட்டு பம்பு செட்டு. ஆமா, அது அப்படியே கொஞ்ச நேரம் வழங்கி இருப்பதும் சரி இருக்கின்ற நேரம் இந்த ஆடானது சரி என்னாகிறது? அழகாக பெரியாங்கோனார் சின்னாங்கோனார் கடற்குடி கோனார் அவருடைய ஆடோடு சேர்ந்து அங்க கடை போட்டுருக்காங்கல்ல. ஆமா, அந்த ஆட்டோடு இது மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறது. சொன்னாங்களா, இடத்தோட தான் இடம் சேரும். ஆமா, கண்டிப்பா இடத்தோட இடம் சேரும்ல. ஆமா, ஒரு சித்தெரும்பு போச்சுன்னா அதுக்கு பின்னால் 4 எறும்பு போவோம். ஒரு கட்டெரும்பு போச்சுன்னா அதுக்கு பின்னால் 4 கட்டெரும்பு போகும். 4 எருவ மாடு போச்சுன்னா அதுக்கு பின்னால் 4 எருவு மாடு போகும். 4 பசுமாடு போச்சுன்னா 8 பசுமாடு பின்னால போகும். ஆனா ஒரு மனுஷன் முன்ன போனோம்னா 4 மனுஷன் பின்னால போவான். ஒருத்தர் பின்னால போக முடியல. இந்த பைய சொல்லி நான் கேட்கவா? எனக்கு 8 குத்தி இளைய பைய. சின்ன பைய இன்னைக்கு குவாலிஷன் ஐட்டம் பெரிய ஆளோ அப்படின்னு பேசுவான். அதான் மனித வாழ்க்கை. ஆமா, என்ன வாழ்க்கை? மனிதனுடைய வாழ்க்கை. மனுஷன் நினைப்பது அப்படிதான். ஆமா, ஆனா மிருகம் கொஞ்சம் ஒன்னா சேர்ந்துரும். பறவை ஒன்னா சேர்ந்துரும். ஆமா, காக்கா பாருங்க, ஒரு காக்காக்கு அடிபட்டுனா எல்லா காக்காவும் கூடி கத்தி கத்தி பக்கத்துல ஒரு ஆளையும் போகக்கூடாது. அது மட்டுமா, ஒரு காக்கைக்கு அண்ணன் வச்சா போதும், அத கத்தி கத்தி எல்லா காக்காவும் கூப்பிடும். நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொந்தக்காரன் யாருக்கா அவன் மாத்து கூப்பிடுவான். அவெல்லாம் பார்த்து மாப்பிள்ள அவன்கிட்ட சொல்லாத மாமா, அவன்கிட்ட சொல்லிடாத மாமா, அடிச்சே காப்பான் சொல்லிடாத, நீ மட்டும் சாப்பிட்டு போயிரு. இவன் குடும்பத்தை வளர்ப்பான். ஆமா, எப்படி குடும்பத்தை வளர்க்க. ஆனா மாநாடார் குடியிருப்பில் சரி இந்த பெரியாங்கோனார் சின்னாங்கோனார் கடற்குடி கோனார் மேய்த்து வருகின்ற ஆமா விளைநிலம் அழகான மாடுகள். ஆமா, மாடுகள் மேய்த்து வராங்களே மாடுகள். ஆமா, அந்த கடமறிச்சிருக்கின்ற மாட்டை சரி அந்த மாடு ஆட்டோடு இந்த அழகாக இந்த மாடத்தி அம்மா நேர்ந்து விட்டுருக்காளே. ஆமா, இசைக்கு அம்மாளுக்கு அண்ணன் சொல்லிய நேர்ந்திருக்க. எம்மா இந்த ஆடு தவறக்கூடாது. இது இசைக்கு அம்மனுக்கு நேர்ந்து விட்ட கடா, பரனுக்கு போட்ட கடா. கடா இந்த கடாய கண்ணு கருத்துமா பாக்கணும். பார்த்து வளர்த்துவாமா, இல்லன்னு வச்சுக்க. ஆமா, சும்மா விட மாட்டேன். நான் அண்ணன் என்ன சொல்லணும் தெரியாதம்மா. ஆமாம்மா, சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. என்ன என்ன உன் சொல்ல தட்டமா போறேன்? தட்ட மாட்டோம்னா என் அப்பமெல்லாம் அண்ணன் தம்பி சொல்லிட்டாங்கன்னா ஒரு வார்த்தை பெரிய ஆளுக்கு சின்னவங்க தட்ட மாட்டாங்க. அந்த காலத்துல அந்த அண்ணனும் ஆராய்ந்தான் சொல்லணும். தவறா சொல்லப்படாது.
அது மோசக்கேடு. அத சொல்ல, நல்லது சொல்லும் போது யாரு சின்னவர் சொன்னாலும் பெரியவர் சொன்னாலும் அதை கேட்கணும். அந்த சின்னாங்கோனால் பெரியாங்கோனால் கலக்குடி கோனார் சரி கடைமறித்திருக்கின்ற போது 1 மாசம் ஆயிட்டு. ஆமா, அந்த மாடத்தி அம்மா கடா அங்க வருவதும் போவதும் தனியாபி மேய்வதும் ஆமா வழக்கமா இருக்கு. அப்படி இருக்கின்ற போது என்ன ஆகுது தெரியுமா? ஒரு நாள் நம்மதிலே ஒரு நாளையிலே எக்க தலை வச்சு சரி வடக்க காலை நீட்டி ஐயோ அப்படியே படுத்திருக்கா. நல்ல உறக்கம் படுத்திருக்கு நேரம் நேரமும் அப்படி சாமா அது சாமம் போல நேரம் சாமம் போல நேரம் கோணாரோ முடிப்பா எழுப்புவார தம்பி சிறியாங்கோன ஒரு கனவது நம்ம ஊரு மலையங்குளம். மலையங்குளம் அங்க மலையங்குளம் நம்ம ஊரு. மலையங்குளத்துல நல்ல மழை. மழைன்னா மறுகால் போகுது தம்பி. அப்படி கனவு கண்ட. நான் கனவு கண்டேன்னா என்ன என்ன அதுக்கு என்ன செய்ய தம்பி? நம்ம ஊர்ல மழை பெஞ்சிட்டலாம். ஆமா, ஏன் நம்ம கடாங்க மறிப்போம்? நம்ம ஊருக்கு போவோமே. என்ன என்ன இங்க பாருங்க, மாட நாடாருக்கு 3 மாசம் நம்ம ஒப்பந்தம் பண்ணி கையெழுத்து போட்டிருக்கோம். கை நாட்டு தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, நம்ம ஊருக்கு போவோம் தம்பி. மாறின் மழை நல்லா பொழிஞ்சிருக்கு, பயிர் வச்சு வளைஞ்சிருக்கும். சரி, ஆடு மாடுகள் அங்க கொண்டு நின்று சாத்தலாம். அப்படியா? ஆமா, நம்ம ஊருக்கு போகலாம் என்று அழகாகவே சரி பெரியாங்கோனால் சொன்ன போது சிறியாங்கோனா அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்து அண்ணன் சொல்ல தட்ட முடியாதுல்ல. முடியாது. அவரு போனா போக வேண்டியதான், இல்லைன்னா இருக்க வேண்டியதான். ஆமா, படகுனா படகு வேண்டியதான், தூங்கினா தூங்க வேண்டியதான். கலக்கொட்டி போனாரும் ஐயா ஐயா என்ன நம்ம என்ன சொல்றோம்? என்ன நாம இப்படியே போயிட்டோம்னா தெரிஞ்சுப்போம். நாளைக்கு சரி கடைகள் இருந்து ஆடுகள் எல்லாம் பத்தி ஆமா சாமா அது சாமா மேய்ச்சலுக்கு விட்டுட்டு ஆமா அந்த மேய்ச்சல் விட்டுங்க தானே வருவோம். வரும் இல்லையா? இங்க வராம அப்படியே வீட்டை பார்த்து போயிடணும் இந்த பெரியாங்கொண்ட சொல்லுவேன். அண்ணன் சொன்ன சரிதான் சரிதான் என்று அழகாகவே சரி அந்த பெரியாங்கொண்டால் சொல்லி மறுநாள் கிடமதில் அந்த கடையை மறித்து கடையில் உள்ள ஆடு அழகாக ஆடுகளை பத்தி கொண்டு மேய்ச்சல் விட்டாங்கல்ல. ஆமா, அங்க யாரு வருது? மாடத்தி வளர்த்தாரு ஆடு. ஆமா, இசைக்கம்மாளுக்கு நேர்ந்து விட்ட கடா கருங்கடா. அந்த கருங்கடா வருகோதையா வருகோதையா ஆட்டோடு ஆடாக அந்த கிடையோடு கிடையாக நேரம் அது கண்டால் சின்னாங்கொண்டார் அண்ணன். என்ன மாடத்தி வளர்த்த ஆடு நம்மளோட வருது. என்ன என்னென்ன மாசம் முடியாம கடையத்தான் கிளப்பிட்டோம். சரி, இப்போ மாடத்தி வளர்த்த நம்மளோட வருது தம்பி. என்ன நம்மளே போறோம், கடாயை கூட்டு போயிருவோம். ஆமா, நம்மளோட வந்துட்டோமே. ஒண்ணு வரா, பயப்படாத பயப்படாத என்று சொல்லி சரி அந்த பெரியாங்கோனால் சொன்ன உடனே அழகான சின்னாங்கோனாரும் சரி அந்த கடையை அழகாக பத்தி கொண்டு ஆட்டை மேய்ச்ச விட்டு சாயங்காலம் போல ஆமா என்ன செய்கிறா தெரியுமா? எங்க அவர் கடையை விட்டு கடையை அங்க இருந்து மறிச்ச கடைய சரி கிளப்புறா, ஊருக்கு கிளப்புறா. ஆமா, இங்க மாடத்தி அம்மா சரி அந்த கடாய மேய்க்க வந்தால. ஆமா, மேய்க்க வந்த பெண்ணால் சரி அப்படி கடாய விட்டுட்டு நம்ம கடா தானே எப்பனாலும் வருமே. கோங்க மாதிரி பாத்துருக்காங்க, சாயந்தரம் வந்துடும் இல்லையா? கோங்க மாதிரி கடாய மறிச்சிருக்காங்க. ஆமா, அந்த ஆட்டோட ஆட மேய்ஞ்சிட்டு இருக்கும் வரும் என்று நினைத்து சரி அந்த மாடத்தி அம்மா லேசா கண்ணையும் அப்படி லேசா அப்படி முந்தி சேலை விரிச்சு உறங்கிட்டான். தூங்குனதுதான் மோசம்.
என்ன ஆகிறது? இந்த சின்னாங்கோனா பெரியாங்கோனா குடிகோனா தான் எடுத்து எடுத்து விட்டு வருவாரா ஆடுகளை ஆடுகளை கொண்டு வருவார் கொண்டு வர போது குமாராபுரம் கடந்து காவக்கண கூடி வரும் நேரம் கூடி வரும் நேரம் அடக்கி பெண்ணுடைய வரும் நேரம் காவல் கிணறு வரும் நேரம் மாலத்தி பெண்மொழிய மாடத்தி பெண்ணாலும் கடைய வந்து பார்ப்பாளா அந்த கடையை வந்து பார்க்கறா. கடை என்னாச்சு? ஆடு மாடு எதுவுமே கிடையாது. ஆட்டையும் காணும் மாட்டையும் காணும் கடை மறித்த ஆளையும் காணும். ஆனா என்ன இருக்கு தெரியுமா? பொங்கி வச்ச பானை இருக்கு, அதுல கொஞ்சோண்டு கஞ்சி சோறு கிடக்கு, குழம்பு இருக்கு, அதுல சட்டியில அடி பிடிச்ச மாதிரி கிடக்கு. ஆமா அது மட்டும்தான் இருக்கு. ஆட்டையும் காணும் மாட்டையும் காணும் ஆளையும் காணும். ஐயா என்று மாடத்தி சரி தன் அண்ணமாரத்துல இருந்து அண்ணா என்ன ஏன் மாட ஐயா மாட நடாரே நம்ம இடத்துல கடமரிச்சாங்கல்ல ஆமா பெரியாங்கோனார் சின்னாங்கோனார் ஆமா களக்குடி கோனார். சரி கடையை பார்த்தோம்னா கடையை காணும்னா எங்க பேருக்க போறாங்க? பக்கத்துல எங்க போயிருப்பாங்க இல்லன்னா இவ்வளவு நேரம் ஆச்சு. சரி இதனால இதுவரைக்கும் கருக்கலுக்குள்ள கடாயம் பறிக்க வந்துருவாங்க. ஆமா இன்னைக்கு காணுமே காணுமே நேரம் 8 மணி ஆச்சே. அண்ணா என்ன என்னண்ணா பண்ணுது அப்படின்னு சொன்னபோது ஏ அம்மா என்ன மாடத்தி என்ன அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொல்ற. இன்னைக்கு சொல்ற அந்த கடாயானது சரி நீ வளர்த்த கடா 30 இசைக்கு அம்மாளுக்கு நேர்ந்து விட்ட கடா, அம்மைக்கு நேர்ந்து விட்ட கடா. ஆமா அந்த கடா வரல மட்டும் வச்சுக்க. என்னன்னு சொல்லட்டுமா? நீ வர வேண்டாம். நீ வரலன்னா அந்த கடாயோடு வரலன்னா சரி அந்த கடாய்க்கு பதிலா ஒன்னதான் பரல்ல போடுவேன். ஒன்னதான் நெஞ்ச கீறிடுவேன். எப்படி உடம்பு இருந்த தங்க எப்படி கேக்குற? எப்படி கேட்காரு? மாட நாடார் சொல்றார். மாடனடா சொன்ன உடனே தங்கை பதறுகிறார். ஐயா அண்ணா ஐயையோ என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்றும் அழகான மாடத்தி அம்மாளும் நினைக்கின்ற மனதே எங்க போயிருப்பாங்களோ தெரியும். ஒருவேளை ஊருக்கு போனாலும் பெருக்கலாமோ? இருக்கலாம். குமாரபுரம் தான் கடந்து அது வெட்டி வெளிகடந்து காபக்கண்ட தான் போக்கு விட்டு அப்படி வருகின்ற போது கருக்கள் ரொம்ப மூஞ்சி கருக்கலாச்சு. அங்க யார் இருக்கிறா? யாரு? அவர்தான் வருகிறார். சின்னாங்கி கோனார், பெரியாங்கி கோனார், களக்குடி கோனார் ஆட்ட மாடை பத்தி கொண்டு வந்தார் இல்லையா? ஆமா. ஆனா இந்த ஆடு கூட வந்து இல்லையா மணி கிடக்கு கழுத்துல. என்ன என்ன இந்த ஆடு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா மணி கிடக்கண்ண கழுத்துல போட்டுக்க மணியும் காட்டி கொடுத்துருமாண்ண, முடியும் காட்டி கொடுக்குமாண்ண. கண்டு என்ன செய்கிறா தெரியுமா? செய்கிறார் ஐயா அந்த பெரிய கோனாருடைய அழகா ஆயோடு கடாயாக சரி மாடத்தி வளர்த்து எசிக்கப்பனுக்கு விட்டு நேர்ந்து விட்ட கடாய. ஆமா அவங்க கையில வச்சிருக்காங்கன்னு கத்திரி. கத்திரிப்பா அதை வச்சு முடிய புள்ள ரோமத்தை புள்ள பறிச்சுட்டு ஆமா அந்த கழுத்துல போட்டுக்க மணி அத்து தூரத்துக்கு வீசிட்டான். அப்பதான் வரா மாடத்தி. மாடத்தி பெண்ணாள் வருகிறார். பெண்ணாள் சற்று தூரத்துல சரி இந்த பெரியாங்கோனார் சின்னாங்கோனார் களக்குடி கோனார் இப்பத கண்டு ஆகா நம்ம ஆடு எப்படி கிடைச்சிரும் என்னன்னு நிக்காங்க. பக்கத்துல நிக்காங்க என்று சரி அந்த அருமையான பெண்ணால் மாடத்தி அம்மாளும் சரி இதோ
நேரம் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு கரகல் மூஞ்சி கரகலா ஆயிட்டு இல்லையா? அவங்க ஆண் மக்கள், நான் பெண் மக்கள், நம்ம பெண் மக்கள். அதனால இப்போ போய் இந்த நேரத்துல கேட்பதை விட கொஞ்சம் விடியும் போது அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா தக்க பதில் சொல்லுவாங்க. அவங்க கடா ஆட தரப்புறாங்க, ஆமா நம்ம வாங்கிட்டு போறோம். சரி அப்படின்னு அழகான மாடத்தி அம்மா, மாடத்தி பெண்ணாளும் சரி என்ன என்ன செய்கிறாள்? மிந்தி சேலையை தனை விரித்து படுத்து உறங்குகிறாள். முந்தி சேலை எடுத்து சொல்லுவாங்கல்ல, என்ன நிக்கிற சுகம் அறியாது, சுகம் அறியாது என்று அழகாகவே அந்த அழகான மாடத்தி பெண்கொடியால் என்ன பண்ணுகிறாள்? என்ன பண்ணுகிறாள்? மாடத்தி அம்மாளும் மிந்தி சேலை எடுத்தாள். அப்படி அயர்ந்து உறங்குகின்ற போது நல்ல உறக்கம், கண்ண இருந்து ஒய்கிறாள். அப்படி உறங்கக்கூடிய வேளையில் மறுநாள் காலையில் விடிந்தது. விடிந்ததுல இவர் சின்னாங்கி கோனார், பெரியாங்கி கோனார், களக்குடி கோனார் பார்த்தார். மச்சான் என்ன என்ன ஆடு பத்தும் விடிஞ்சிட்டோம்னா நேரம் ஆட பத்தும் மாட்டு பத்தும் அப்படின்னு ஆட பத்துகிறார்கள். இதை கண் விழித்தாள் மாடத்தி அம்மா. ஐயா யாதவரு சின்னாங்கி கோனார், ஐயா பெரியாங்கி கோனாரு, எங்க கடா எங்க அம்மா எசிக்கம்மனுக்கு விட்ட கடா. சரி அந்த கடாயானது உங்க கடாயோடு கடாயா வந்து விட்டது. மாடத்தி அதற்கு தாங்க ஐயா, உங்க கடா எங்களோட ஆட்டு கடையோட வந்ததுயா? ஆமையா. அப்ப நீ கூப்பிட்டு பாருவோம், வளர்த்த கடா தானே, நீ வளர்த்த கடா தானம்மா? ஆமையா. நீ கூப்பிட்டு பாரு. மாடத்தி பெண்ணாளும் அந்த ஆட்டை அழகாக கூப்பிடுகிறாள். ஏ அம்மா, ஏ எசக்கி, எசக்கி அம்மா, ஏ முப்பந்தரத்தா, ஏ அம்மா, நான் நேர்ந்து விட்டா வந்துடம்மா வந்துடம்மா அப்படின்னு எப்படியோ கூவி கூவி அழைத்து பார்த்தா. அது எப்பவும் போல ஆளோட சேர்ந்து பத்தியா? ஆமா, அது ஆட்டோட சேர்ந்து எந்த ஒரு சத்தம் கொடுக்கல. அப்படி கொடுக்காம இருக்கக்கூடிய வேளையில் எந்த சத்தமும் கொடுக்காம சரி இருக்கின்ற போது பத்தியம்மா உன் ஆட்டியம்மா நாங்க கொண்டு போறோம். நீ கூப்பிட்டு ஆடு வரல, உன் ஆடுங்க கிடையாது, உனக்கு தெரிந்தா பிடிச்சிட்டு போ ஐயா ஐயா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கிளப்புறாங்கல்ல. ஆமா, அப்பந்தான் பேசுகிறாள். ஆமா, மாடத்தியம்மாள் என்ன சொல்லுகிறாள்? அண்ணங்கிட்ட போய் ஆடு இல்லைன்னு சொன்னோம்னா நம்மள என்ன சொல்லுவான்? நம்மள கண்டிப்பா நெஞ்ச பழி கொடுத்துருவான். அவன் பேசினாலே போதும் பழி கொடுப்பதோட மோசம். ஆமா, அதுக்கு வில்லால் அடிப்பதை விட சொல்லால் அடிப்பது, சொல்லால் அடித்தால் தாங்காது ஐயா என்று மாடத்தி பெண்ணால். ஆமா ஐயா எசக்கியம்மா, ஏ 21 வந்து தேவாத ஐயா, என் அம்மா உனக்கு நேர்ந்து விட்ட கடா இவங்க இல்லன்னு சொல்லுறாங்க, இவங்க இல்லன்னு சொல்றாங்களே இவங்களை நீதான் கேட்கணும் அப்படின்னு பழி சொல்றா. யாரு சொல்லுதா? மாடத்தி அம்மா சொல்லுதா? சொல்லாம இருப்பாளா? இசைக்கம்மா என்ன ஏ முப்பந்தரத்தா, ஏ உனக்கு நேர்ந்து விட்ட கடா. ஆமா, இவங்க ஆட்டோடு போகுது. இது உண்மையோ பொய்யோ உனக்கு தான் தெரியும். அதனால ஒருவேளை இவங்க ஆட்டோடு போச்சுன்னா இவங்களை சும்மா விடாதம்மா, விடாத என்ற அழகான என்ன செய்கிறாள் தெரியுமா? செய்கிறாள். அந்த மாடத்தி பெண்ணால் இனி அண்ணனிடத்துக்கு போனாலும் நம்மளை என்ன சொல்லுவான்? பேசுவான். வந்தா ஆட்டோட வா. அதனால் சரி மாடத்தி பெண்கொடியால் சரி அந்த நட்டு தீரு காட்டுக்குள்ள
களக்குடி கோனாரும் சரி கடைகள் எல்லாம் மறித்து வருகின்றார் கொண்டு கிடை மறித்து அழகாக வந்ததோடு யாதவர்கள் ஆமா ஆடு மாடுகளை பத்தி கொண்டு வருகிறார்கள் தன்னுடைய அழகான ஒரு மலையங்குளமான நகரத்திற்கு ஆமா மாடத்தி வளர்த்த கடாவோடு பத்தி கொண்டு வருகிறார்கள் கடாயோடு கடா கொண்டு வராங்களா ஆமா அப்படி கடா கொண்டு வந்து சரி என்ன நடந்தது மலையங்குளத்து ஊரிலே வந்து கடாவை மறித்து வந்து பார்க்கக்கூடிய வேலையில பாரின் மலை பொழியல ஒண்ணும் ஓடல என்ன என்னென்ன நீ தானே சொன்ன மழை பெஞ்சது கொட்டோன்னு பெஞ்சது ஏ தம்பி நீ தான் கனவு கண்டன்னு சொன்ன ஆமா மழை பொழிஞ்சதுன்னு மறுகால பாஞ்சதுன்னு சொன்ன உன் பேச்ச கட்டுக்கு வந்த பார்த்தங்க பாரு தரிசு நிலமா இருக்கு ஒத்த சொட்டு தண்ணி இல்லையப்பா இல்லையாப்பா என்ன பாரு ஊருக்கு நான் என்னத்தை சொல்ல அப்பா சொல்ல அப்பா மழை பொழியல அப்பா என்ன செய்யப்பா மழை பொழியல அப்பா சரி இப்ப என்ன செய்ய வந்தாச்சு ஆடு மாடுகள் நிறைசாத்தும் சேர்த்துமா ஆமா என்னழகாக பெரியாங்கோனார் சின்னாங்கோனார் அப்படியாக சொல்லுகின்ற வேளையில் ஊர்காரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பேசுறாங்க தெரியுமா நம்ம நாட்டுல மழை பொழியல ஆமா அதனால நம்ம நல்லமுத்தம்மாள் இருக்கா இல்லையா ஆமா ஆமா கரையடி மாடசுவாமி இருக்கிறான் கரையடி ஓரமா இருக்காரே சொல்றத சொடல மாடனுக்கு ஒரு கொடைய கொடுத்துருமே அப்பமாவது மழை பெய்யுமான்னு பாப்போமே பாப்போம் என்ன சொல்லுவாங்கல்ல அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியும் அப்படி வந்துருமா இப்படி வந்துருமா அப்படியாவது மழை பெஞ்சிருமா சொல்லுவாங்கல்ல 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு சரி 100 ரூபாய் செலவு பண்ணுவாங்க எப்படி ஏன்னா 10 ரூபா சம்பாத்தியம் பண்ணதுக்கு 100 ரூபாய் எப்படின்னு செலவு பண்ணுவார்கள் வரதானே செய்யும் எப்படின்னா அண்ணன் வருவான் தம்பி வருவான் அப்படி சொல்லுங்கண்ணா அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் டீக்கு வாங்கி கொடுக்கணும் காப்பி வாங்கி கொடுக்கணும் வடை வாங்கி கொடுக்கணும் இங்க மாமா இருக்காரு இல்லையா வேற மாதிரி செலவு பண்ணுவாரு 3 நம்பர் இருக்கு இல்லையா அத மாமா செலவு பண்ணுவாரு ஏதாவது அடிச்சிருந்தா சரிதான் அப்போது மலையங்குளமா நன்னகரத்தில் கொடைவிழா என்று அந்த அழகாக இருக்கின்ற கரையடி சுடரையும் ஆளனுக்கு கொடைவிழா அப்படின்னு சொல்லி ஏ மந்திரி தம்பியா சின்னாங்கோனா பெரியாங்கோனார் ஐயா களக்குடி கோனார் என்னையா அப்ப நம்ம கோவிலுக்கு அரடி மாடனுக்கு அப்ப நம்ம கொடைவிழா கொடுத்தோம்னா அவருடைய அருளால மழை பெஞ்சாலும் பொழியலாம் இல்லவா ஆமா என்று அவருக்கு என்ன செய்யணும் தெரியுமா 7 அடுக்கு பருணு போடணும் என்ன 7 அடுக்கு பருணு ரொம்ப பெருசா பண்ணுமனே இல்ல 7 அடுக்கு பருணு போடணும் 7 அடுக்கு பருணு போட்டு அவருக்கு ஓட்டு கொடைவிழா நடத்தணும் அப்படியானே ஆமா சரி நடத்தணும்னே சரி ரைட்டு என்று ஆமா அழகாக ஓட்டு கொடைவிழா என்று சரி பேசி முடித்து நடக்கிறது ஆமா கொடைவிழா சிவனமே சீரும் சிறப்புமாக நடக்கிறது கொடைவிழா நட்டு அழகாக கால் நாட்டி ஆமா அப்படி நடக்கக்கூடிய வேளையிலே அவர் அழைத்தாரு யார தெரியுமா களக்குடி கோனார அழைத்தாரு என்னப்பா அங்க வாங்க சாமிக்கு பரன்னு போடணும் ஆமா அதுக்கு உண்டான கடா எல்லாத்தையும் நீங்க தான் பொறுப்பு உங்க பொறுப்பு ஆமா அப்படின்னு சொன்ன போது சரி பெரியாங்கி கோனார் சின்னாங்கி கோனார் இடத்துல சொன்னார் சின்னாங்கி கோனார் களக்குடி கோனார்